இந்த திதி அப்படிங்கிறது சாதாரண ஒரு பாடமுமே இல்லை. அதாவது பிறக்கும் போது நட்சத்திரம், இறக்கும் போது திதி. அப்படிங்கும்போது திதி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அப்படிங்கும்போது அந்த திதியை பத்தி பாத்தீங்களா, சோதிடத்துல திதி என்பது பஞ்சாங்கத்துல ஒரு 5 முக்கிய உறுப்புகள்ல ஒன்று. அப்பனா கண்டிப்பா இவங்களுக்கு அந்த திதி பத்தி எப்படின்னு பஞ்சாங்கத்துல முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். அப்ப அந்த திதி அப்படின்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே உள்ள தூரத்தை அடிப்படையாக கொண்டுதான் அந்த திதி அது அது கணக்கிடப்படுறாங்க. அப்படிங்கும்போது எளிமையா சொன்னா சந்திரன் வளருவதையும் தேய்வதையும் குறிக்கும் கால அளவே திதி. அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா திதிகள் எவ்வாறு பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். ஒரு மாதத்துல மொத்தம் 30 திதிகள் உள்ளன. இவை 2 காலங்களாக, அதாவது பட்சங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அப்படிங்கும்போது அந்த முதல் பார்த்தீங்கன்னா சுக்லபட்சம். சுக்லபட்சம்னா அந்த வளர்பறை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வளர்படுறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி. ஓகேங்களா. அப்ப பார்த்தீங்கன்னா இந்த சுக்லபட்சம் அப்படிங்கிறது இந்த வளர்பிறை. ஆனா இன்னிலிருந்து தேய்பிறை. ஓகேங்களா. அப்ப பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் கிருஷ்ண பட்சம்னு சொல்லுவாங்க. கிருஷ்ண பட்சம்னு சொல்லுவாங்க தேய்பிறைக்கு. பௌர்ணமிக்கு அடுத்த நாள் முதல் அமாவாசை வரை உள்ள 15 நாட்கள் அது பார்த்தீங்கன்னா தேய்பிறை. அப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்லபட்சங்கிறது வளர்பிறையிலிருந்து அமாவாசைக்கு அடுத்த நாள் முதல் வரது 15 நாட்கள். ஓகேங்களா. அப்ப திதிகளின் பெயர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். வளர்பிறை மற்றும் தேய்பிறை ஆகிய 2 காலங்களுக்கு உள்ள திதி. ஒன்று அமாவாசை, மற்றொன்று பௌர்ணமி தவிர மற்ற எல்லாமே நம்ம திதியை எழுதிக்கலாம். பௌர்ணமி அமாவாசை தவிர. முதல் பாத்தீங்கன்னா பிரதமை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரதமை. அம்மா சொல்லும் போது பிரதமை திதியில தான் நம்ம பேச போறோம். இரண்டாவது திதி பாத்தீங்கன்னா துவிதியை. மூன்றாவது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருதியை. நான்காவது திதி அப்படின்னு சதுர்த்தி. அஞ்சாவது திதி அப்படின்னு அந்த பஞ்சமி. ஆறாவது திதி அப்படின்னா சஷ்டி. ஏழாவது திதி அப்படின்னு எடுத்துட்டாவே பார்த்தீங்கன்னா சப்தமி. எட்டாவது திதி அப்படின்னு எடுத்தாவே இந்த அஷ்டமி. 9வது திதி அப்படின்னு எடுத்துட்டாவே பார்த்தீங்கன்னா அந்த நவமி. 10வது திதி தசமி. 11வது திதி பார்த்தீங்கன்னா ஏகாதசி. 12வது திதி அப்படின்னா துவாதசி. 13வது திதி பார்த்தீங்கன்னா திரியோதசி. 14வது திதியாக சதுர்த்தசி. 15வது திதி பௌர்ணமி. அதே பாத்தீங்கன்னா நம்ம இப்ப நான் சொன்னது போறா அந்த வளர்பிறை. இப்ப தேய்பிறை. இப்ப இன்னையிலிருந்து அதே பாத்தீங்கன்னா பௌர்ணமிக்கு அடுத்தது வர்றது பிரதமை. அது அப்படியே பிரதமை. இரண்டாவது திதி துவிதியை. மூணாவது திருதியை. நாலாவது திதி சதுர்த்தி. அஞ்சாவது திதி அப்படின்னு பஞ்சமி. ஆறாவது சஷ்டி. அப்படியே மாத்தி எழுதிட்டே வந்துட்டே நீங்க. ஏழாவது திதி சப்தமி. எட்டாவது பார்த்தீங்கன்னா அஷ்டமி. 9வது திதி அந்த நவமி. 10வது திதி தசமி. 11வது திதி அந்த ஏகாதசி. 12வது திதி துவாதசி. 13வது திதி திரியோதசி. 14 சதுர்த்தசி. ஓகே. அதுக்கு அடுத்து அமாவாசை வந்துடும். ஓகே. அப்ப இந்த மொத்தம் பார்த்தீங்கன்னா 15 திதி. அதுல 15 அமாவாசை பௌர்ணமி மாறி மாறி வரும். இது விளக்கம் தேவையில்லைங்களா? ஓகே. இதுக்கு உண்டான விளக்கம் ஓகே. ஒரு 2 அதாவதுங்க இன்னைக்கு ஜோட உலகத்துல ஒரு கான்செப்ட் ஐயா பேசினாங்க. திடீர்னு நம்ம வந்தனால சொல்லியிருக்கோம். ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க. பிரதமை அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்த, தொடர்ற, வருகிற அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் பிரதமை நம்ம கையில எடுக்கிறோம்? 10ஓட 11 11 அப்படின்னு சொல்ல மாதிரி பிரதமை திதியில ஒரே ஒரு விஷயத்துக்கு எடுக்கணும். இது கிராமத்துல சொல்லுவாங்க. நீ நல்லா பிழைக்கல அப்படின்னா பிரதமையில போய் தொடரும்பாங்க. ஏன் பிரதமையில சொல்றோம் சார்? அது தேய் பிரதம கண்டிப்பா சொல்லாதீங்க. பௌர்ணமியின் முடிவு பிரதமையில் ஒரு தொடக்கம். அப்போ அது சுபத்துவம் இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? வழிபாடுகளை நோக்கி திதிகளை செயல்படுத்தோம்னா
அது நல்லா இருக்கும். அதனாலதான் பிரதம திதியை நம்ம கையில எடுத்துக்கிறோம். பிரதம திதியில ஒரு விஷயத்த நீங்க கேட்டுக்கோங்க. ₹1 காசு எடுத்து நீங்க உண்டியில போட்டீங்கன்னா பிரதம திதி வந்து உங்களை வளர்த்துக்கும். வளர்றது என்ன சார், நீங்க அமாவாசைக்கு பிறகு தானே சார் அது வரும் அப்படின்னீங்கன்னா, அமாவாசை முடிஞ்சு வரக்கூடிய திதிக்கும் பௌர்ணமி முடிஞ்சு வரக்கூடிய பிரதம திதிக்கும் ஒரு வலுத்தன்மை உண்டு. யார் ஒருத்தரை கைவிடப்படுறாங்களோ பிரதமை திதி தூக்கி விடுன்னு சொல்லுவாங்க. நல்லா கேட்டுக்கோங்க. யார் ஒருத்தர் கைவிடப்படுகிறார்களோ அவர்களை உயர்த்தி விடுவதுதான் பிரதம திதி. பிரதம திதியில உள்ளவங்க யாரா இருந்தாலும் ஒரு ஒரு நல்ல இடத்துக்கு வரணும், நீங்க நல்ல இடத்துக்கு போகணும்னுச்சுன்னா பிரதம திதியை ஃபாலோ பண்ணுங்க. ஏன் இந்த பிரதம திதியில் நம்ம கையில எடுக்க சொல்றோம்? கைவிட்டவனை கைதூக்கி விடுவதுதான் பிரதம திதி. கைவிட்டவனை கைதூக்கி விடுவதுதான் பிரதம திதி. ஏன் எதுக்காக சொல்றோம்? எதுக்கு அதை சொல்றோம்னா, இப்ப ஒண்ணு வேண்டாம், உறவுகள் கைவிட்டால் உன்னை திதி திக்கணும், இருப்பவனுக்கு மதி, இல்லாதவனுக்கு திதி. ஏன் திதியோட கான்செப்ட் சொல்றோம்? இந்த திதி ஒண்ணுதாங்க உங்களை இன்னைக்கு ஒரு பெரிய இடத்துல ஒரு கடன் அடைக்கணுமா, ஒரு திதியை பார்த்து கடன் அடைக்கணும். கடன் வாங்கணுமா, ஒரு திதியை பார்த்து கடன் அடைக்கணும். ஏன் பிரதம திதியில நம்ம சொல்லி ஆரம்பிச்சு இப்ப திருதிய திதி எடுத்துக்கோங்க, சுவத்துவமாமே செய்யறோம், சப்தமி சொல்லிடுறோம், எல்லாமே சொல்றோம். பாருங்க, நாளைக்கு இன்னைக்கு பிரதம திதியில ஒரு சுப நிகழ்ச்சி துவங்கலாமா வேண்டாமான்னு ஒரு பயம் இருக்கும். பாட்டிமேன்னு சொல்லுவாங்க அதை. அமாவாசைக்கு பிறந்தா ஒதுக்கி வைக்கிறதும், பௌர்ணமிக்கு பின்னால வந்தா முகஞ்சொலிக்கிறதும் இருக்கும். ஆனா பிரதம அப்ப சொல்லாதீங்க. பிரதம திதியில நம்ம வரக்கூடிய என்ன பொருள் கேட்டீங்கன்னா, ஒரு பரிகார வழிபாடுக்கு முதல் திதியே பிரதம திதி தான் உங்களை உயர்த்தி விடும். நீங்க பரிகாரம் செய்யணும்னு நினைச்சீங்க, உங்க வாழ்க்கையில இன்னொரு கட்டத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்க, வீட்டுல இப்ப தொழில் பண்றீங்க, கல்லாப்பட்டியில காசு ஒண்ணா பிரதம திதியில நீங்க செஞ்சு பாருங்க. அது வளர்வர பிரதமையில தான் பௌர்ணமி முடிஞ்சு பின்னால வரக்கூடிய பிரதம திதி உங்களை ஒரு லெவலுக்கு கூட்டு வரும். ஏன் சொல்றேன்னா, அதுலதான் எந்த தீய சக்தியிலும் நெருங்காத திதி. நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் அமாவாசைனா ஒரு ஒரு கெட்டது இருக்குமே சார் அப்படின்னால், இந்த பௌர்ணமி திதியில வரக்கூடிய பிரதம திதி வந்து தீய சக்தியில விரட்ட முடியக்கூடிய சக்தி இந்த பிரதம திதிக்கு உண்டு. ஒரு குழந்தை அழுகுது, அந்த குழந்தை வந்து ஒரு பயத்திலயோ ஒரு ஃபீலிங்லயோ ஏதோ ஒரு கண்ணுக்கு பட்ட ஒரு அமானுஷ சக்திக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தைய எப்படி மீட்டெடுக்குது? பிரதம திதியில நீங்க அரிசி கழுவுன தண்ணி இருக்கு பார்த்துருக்கீங்களா, அதை எடுத்து முட்டிக்கால் மேல ஊத்தி விட்டீங்கன்னா, அரிசி களைஞ்ச தண்ணியை முன்னாடியே கீழே ஊற்றுவாங்க, அப்படி கிடையாது. குழந்தைக்கு மேல ஊத்தி விட்டுட்டு புது பக்கம் கடை விட்டுட்டு பிரதம திதியில வானத்தை பார்த்துட்டு நீங்க செஞ்சு பாருங்க. இந்த பிரதம திதி அந்த குழந்தைக்கு ஒரு வலுவை கொடுக்கும், ஒரு நல்ல ஒரு சக்தியை கொடுக்கும். இதுதாங்க பிரதம திதியோட சூட்சமா. நீங்க பிரதம திதி பத்தி சொன்னோம்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் பௌர்ணமிக்கு பின்னால வரக்கூடிய பிரதம திதியில இன்னொரு விஷயத்தை கேட்டுக்கோங்க. முந்தானை சேலையில ₹1 காயின்ஸ் எடுத்து, முந்தானை சேலையில ₹1 காயின்ஸ் எடுத்து நீங்க முடிஞ்சுக்கிட்டேனால் அவ தீர்க்க சுமங்கலி பவ அப்படிங்கிற ஒரு ஸ்தானம் வந்துடும். ஏன் முந்தானை சேலை நாங்க சேலையில முடிய சொல்றோம்? புருஷனை முடிய தெரியாவ முந்தியில பணத்தையாவது முடியுமாங்க. புருஷனை முந்தியில முடிய தெரியாதவ பணத்தை முந்தி சேலையில முடியும்னு சொல்லுவாங்க. ஏன்? அங்கதாங்க கிக்கே இருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல ஒரு டச்சிங்கே அதானங்க. அப்ப பிரதம திதி எதுக்கு உதவுது பாத்தீங்களா? அப்ப நீங்க சொல்லுங்க. இப்ப பாருங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை வருதா, பிரதம திதியை கையில எடுங்க. பிரதம திதியில ஒரு முந்தானில வைங்க, நெத்தியில குங்குமத்தை எடுங்க, நேர கிழக்க பாருங்க, இல்லைன்னா வானத்தை பாருங்க. பௌர்ணமி அப்பத்தான் தேஞ்சு வெளியே வரும். சந்திரன் சாபம் பெற்ற பின்பு யாருக்காவது வரம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டான். ஆனால் பிரதம திதியில யாருமே கும்பிடலையேன்னு வருத்தப்பட்டான். என்னடா முழு பௌர்ணமி ஆயிட்டோம், கீழே இறங்கு காலம் வரப்போதே, நான் ஏதாவது கொடுக்கணுமே சொன்னா, யார் ஒருத்தர் பிரதம திதியில வழிபடுகிறார்களோ இழந்த சக்தியை மீட்டு தரக்கூடிய அபூர்வ சக்தி பிரதம திதிக்கு உண்டுங்கிறதுனால சொல்றேன். அடுத்து பாருங்க, அடுத்து துதியை சொல்லுவாரு, அதோட சேர்த்து நம்மளோட ஜாயின் பண்ணிக்க. இன்னைக்கு கூட்டணி அடிக்கிறோம். அடுத்து பாருங்க, கலக்குங்க. திதிகள் வந்து பாத்தீங்கன்னா சுபகாரியங்களுக்கு எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு. சுபகாரியங்கள் வந்து பொதுவாகவே வளர்பறையில தான் வந்து இந்த திதியில வந்து சுபகாரியங்களுக்கு வந்து செய்வாங்க. அப்ப வந்து திருமணம், கிரக பிரவேசத்துக்கு, இதுக்கு ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா வளர்பறை திதி தான் நமக்கு வந்து செட் ஆகும். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த நம்ம திருமணம், இந்த கிரக பிரவேசத்துக்கு நீங்க பார்த்தீங்கன்னா எப்பயுமே வளர்பறை திதி தான் நீங்க வந்து பரிந்துரை செய்யணும். அப்படிங்கும்போது குறிப்பாக துவிதிய திதி, திருதிய திதி, பஞ்சம திதி, சப்தம திதி, தசமி திதி, ஏகாதசி திதி, துவாதசி ஆகியவை மிக சிறந்தவை. இந்த நட்சத்திர அதாவது இந்த திதி பிளஸ் நட்சத்திரையும் பார்க்கணும். இந்த திதி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கிரக பிரவேசத்துக்கும் திருமணத்துக்கும் நீங்க கண்டிப்பா குறிச்சு கொடுக்கலாம். திதியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நட்சத்திரத்தை தாண்டி திதி பிடிச்ச விதி வெல்லலான்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்படிங்கும்போது அந்த திதி சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு சில தோஷங்களையும் நிவர்த்தி செஞ்சு நமக்கு வந்து கொடுப்பாங்க. தவிர்க்க வேண்டியவை, சரி இதெல்லாம் சொல்லிட்டீங்க. தவிர்க்க வேண்டியவை அஷ்டமி, அதாவது 8ஆம் நாள், மற்றும் அந்த நவமி, அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 9ஆம் நாள்.
பொதுவாக புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. அந்த 2 நாளும் வந்து பாத்தீங்கன்னா புது முயற்சி எதுவுமே வேண்டாம் அப்படிம்பாங்க. அது வந்து அஷ்டமி திதியில வந்து பாத்தீங்கன்னா தொட்டது துலங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா பழமொழியே இருக்குது. அப்படிங்கும்போது அந்த 2 நாள் தவிர மற்றது ஓரளவுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம மக்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை சொல்லலாம். ஓகே. இப்ப ஐயா வந்து பாத்தீங்கன்னா ஒரு திதிக்கு சொல்ல அப்படி அடுத்து புதன்மைக்கு அடுத்தது. வணக்கங்க. இன்னைக்கு பாருங்க, இந்த மியூசிக் இசையமைக்கிறத பாருங்க, நல்லா இருக்கு. இசையமைக்கிறத பாருங்க, ரெட்டையர்கள் தான் ஜெயிச்சிருக்காங்க. பிரதமைக்கு அடுத்து என்னச்சுன்னா திதிவை திதின்னு சொல்லுவாங்க. இரட்டை, இரண்டாவது, இரண்டில் ஒன்று அப்படி சொல்லுவாங்க இல்லையா? இந்த திதியில பாருங்க ஒரு சின்ன கான்செப்ட். இசையமைப்பு பாருங்க, விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஜெயிச்சிருக்காரு, சங்கர் கணேஷ் ஜெயிச்சிருக்காரு. இப்படி பாருங்க, அந்த இரட்டிப்பு தன்மையை கொடுக்கக்கூடியது வந்து அவருமா இருக்கும். நம்ம என்ன சொல்லுவோம், மிதுனத்துல போடுவோம், புதனை போட்டா என்ன சொல்லுவான், ரெட்டை அப்படிமா. அதுக்காக ரெண்டு ஒன்றாட்டியும் போயிடக்கூடாது. இந்த இதுல என்ன சார் கான்செப்ட், என்ன சார் சொல்லலாம் விஷயத்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா கேட்டுங்க. இரண்டு கண்ணு எப்படி நமக்கு முக்கியமோ, இந்த திதியில நமக்கு கஷ்டப்படுறோம், இந்த திதியில எனக்கு கை கொடுக்கல அப்படின்னா ஒண்ணும் இல்ல, தாய் தப்பனை 2 பேரும் நிக்க வச்சுட்டு நல்லா கேட்டுக்கோங்க சார். இந்த திதியோட பாருங்க, பௌர்ணமிக்கு பிறகு உள்ள 2வது திதியில உங்களுக்கு ஒரு வில் பவர் வேணும் அப்படின்னா அப்பா அம்மாவை நிக்க வச்சு காலில் வந்து கும்பிடுங்க. என்ன சார் அப்படி சொல்றீங்கன்னா, ஏன்னா சந்திரனு சந்திச்சது சூரியன் எதுக்கு எதிர்பார்க்காம சந்திச்சாங்க, பௌர்ணமியை பார்த்தாங்க. விலகும் போது சூரியன் விலகி போயிடுவாரா, இல்ல சந்திரன் தான் விலகி போவாரா? இப்ப இந்த 2வது தேதியில நீங்க அவன் காலில் விழுந்து வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அதாவது வந்து சுமங்கலி பாக்கியத்தை இந்த 2வது தேதி பெற்று தரும். 3ஆம் முறையில ஒரு கான்செப்ட் இருக்கு அப்படிம்பீங்க. 2வது தேதியில ஒரு விஷயம் கட்டுக்குங்க. 2வது தேதியில யார் பிறந்தார்களோ பிறந்தவங்களை நீங்க தேடி பிடிச்சி அவங்க காலை வந்தீங்கன்னா, சார் நல்லா கட்டுங்க சார், இது யாருக்குமே கிடைக்காத ஒரு லக்கு, இன்னைக்கு நாங்க தேடி பிடிச்சிக்கோம், விதி எங்களுக்கு சொல்ல வச்சிருக்கு, இந்த இயற்கை எங்களுக்கு சொல்ல வச்சிருக்கு சார். இந்த 2வது தேதியில பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு விநாயகரோட தலை வெட்டப்பட்டது எந்த தேதின்னு தெரியுமா சார்? இல்ல விநாயகரோட தோஷம் போனா எந்த தேதி தெரியுமா சார்? 2 துண்டா வெட்டப்பட்ட தேதி தான் 2வது தேதி. அப்படி 2வது தேதியில பிறந்தவங்களுக்கும் இந்த 2வது தேதியில வாழ்க்கையில துண்டுபட்டு போய் சிந்தி செதறி போற இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் பாருங்க, இந்த 2ஆம் தேதியில கும்பிட்டு பாருங்க சார், பிள்ளையரோட அருள் கிடைக்கும். ஏன்னா அதுக்கு தான் துதிவே விநாயகர்னு சொல்லுவாங்க. எல்லாரும் கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. ஏன் பிள்ளையாருக்கு அந்த பேரை கொடுத்தாங்க, ஏன் வேற சாமி கொடுக்கூடாதா? பிள்ளையாருக்கு என்ன சொன்னாங்க, மனிதனா இருந்து வெட்டுப்பட்ட காலங்கள். அப்ப அந்த தீதியில கொடுத்து பாருங்க சார், அந்த தீதியில வணங்கி பாருங்க சார். என்ன தொழிலை இழந்தீங்களோ 2ஆம் கட்ட பட்சத்தில் உள்ள நுழையும் பொழுது இந்த திதியை கையில எடுத்துங்க. இந்த திதியானது யார் யார் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ, யார் யார் வீட்டுல விசனப்பட்டு இருக்கீங்களோ, யார் யார் வீட்டுல வறுமையை சந்திச்சுட்டு இருக்கீங்களோ, யார் யாரெல்லாம் உங்களுக்கு சொந்த உறவுகளை இழந்து நிக்கிறீங்களோ, அவங்க கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கிற மாதிரி வேண்டிக்கோங்க. இதுக்கு கற்பூரம் தேவையில்லை, ஊதுவத்தி தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. கீழே இருக்க தரமண்ணு தான் சார் எடுத்து இட்டுக்கோங்க சார், நெத்தியில ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். ஏன்னா இந்த விநாயகருக்கு உண்டான பவரை கிடைக்கக்கூடிய இந்த 2ஆம் தேதி சார், யார வேணா கேட்டு பாருங்க சார். எப்படி சங்கடகர சதுர்த்திக்கு ஒரு வலு இருக்குதோ 2ஆம் தேதிக்கு வலு உண்டு. அதனாலதான் நான் இந்த திதியை உங்களுக்கு மையமா சொல்ல வரேன். இந்த 2ஆம் தேதி வெறும் நெத்தி மட்டும் இருக்கக்கூடாது. ஒண்ணு இல்லையா மண் எடுத்து எடுத்துக்கோங்க, ஒண்ணு இல்லையா குங்குமத்தை வச்சு எடுத்துக்கோங்க. இல்லடா முன்னாடியே என்ன செய்வாங்க, அடுப்பு சாம்பலை எடுத்து நெத்தியில விடுவாங்க. ஏன் அடுப்பு சாம்பலை பூச சொல்றாங்க? அடுப்பு சாம்பல் ஒரு பொருளை எரிச்சாலும் ஒரு பொருளை உருவாக்கி கொடுக்கும். தீய சக்தியில் வரக்கூடிய சக்தி அந்த சாம்பலுக்கு உண்டு. ஒன்னிலிருந்து ஒன்று அழிந்தால் ஒன்று உருவாகும். அந்த 2வது தேதியில ஒன்னிலிருந்து ஒன்று அழிஞ்சிருக்கு. விநாயகருக்கு மனித ரூபம் இருந்தது, அந்த ரூபம் விட்டு மிருக ரூபம் கிடைச்சது. அப்ப அந்த திதிக்கு எவ்வளவு வலிமை இருக்கும். ஸோ இந்த திதியை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த திதிகள் அதாவது நல்லா கேட்டுக்கோங்க, வீட்டுல கணவனால் வெறுக்கப்பட்டவங்க, இல்ல பிள்ளைகளால் வெறுக்கப்பட்டவங்க, இல்ல யாரால் 2ஆம் பட்சமா ஒதுக்கப்பட்டவர்கள் எல்லாருமே திதியை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, சக்சஸ் பண்ணுவீங்க. அடுத்து ஒரு திதியை சொல்வாரு, அந்த திதியில் நான் சொல்ல வரேன். வணக்கங்க. நாம வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா திருதி திதி. அமாவாசைக்கு பிறகு வரும் 3வது நாள், அதாவது வளர்பிறைன்னு சொல்லுவாங்க. இது பொதுவாக மங்களகரமான திதின்னு சொல்லுவாங்க. பௌர்ணமிக்கு 3ஆம் நாள். ஓகே. அது வந்து பாத்தீங்கன்னா தேய்பிறை. ஓகே. திருதி திதி அப்படின்னா பாத்தீங்கன்னா இது அதிபதி வந்து பாத்தீங்கன்னா அக்னி பகவான் சொல்லுவாங்க, அதாவது அக்னி தேவன். இந்த திதியில வந்து செய்யப்படும் செயல்கள் வந்து பாத்தீங்களா நீண்ட நாட்களுக்கு நிலைத்து நிற்கும் என்பது நம்பிக்கை. அதனாலதான் வந்து அந்த திருதி திதி வந்து அந்த நிலா வளர்றத பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பரிகாரமாக கூட சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லலாம். திருதி திதி வந்து பாத்தீங்களா 5 அந்த அந்த 5 திதிக்குள் ஒன்று, அதாவது வெற்றி தரக்கூடிய திதி என்று அழைக்கப்படுவாங்க. இந்த திதி வந்து வெற்றி தரக்கூடிய திதின்னு சொல்லுவாங்க, அந்த திருதி திதி.
இந்த முக்கியமான அந்த விசேஷத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த திருதிய திதியில தான் செய்வாங்க. அந்த திருதிய திதியில வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை மாசத்துல வரக்கூடிய அட்சய திருதியெல்லாம் அந்த இந்த இந்த திருதியில தான் வரும். திருதிய திதியில தான் அட்சய திருதியே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இந்த நாள்ல செய்யல தானமும் அதை வாங்கும் பொருட்களும் பல மடங்கு பெருகும் என்பது இந்த நம்பிக்கை. கார்த்திகை திருதி இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழிபாட்டிற்கு ரொம்ப ரொம்ப உகந்தது. அப்ப திருதி திதி எந்த அளவுக்கு ஜோதிடத்துக்குள்ள கொண்டு வந்து முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். செய்யக்கூடிய சுப காரியங்கள் அப்படின்னு எடுத்துட்டாவே திருமணம், நிச்சயதார்த்தங்கள், வீடு கட்டுதல் அல்லது பூமி பூஜை செய்தல், கல்வி கற்குதல். நம்ம ஏதாவது கல்வி கற்கிறதா இருந்தா அந்த திருதி செய்யலாம். அதாவது வித்தியாசாரம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. விவசாய பணி, முக்கியமான விவசாய பணியெல்லாம் வந்து இந்த திருதி திதியில நம்ம செய்யலாம். இந்த இதோடைய பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா திருதி திதியில அக்னி பகவானை வழிபடுவது செல்வத்தையும் நீண்ட ஆயுளையும் வந்து கண்டிப்பா கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அதாவது கௌரி தேவியை வந்து, அதாவது பார்வதி, இந்த நாள்ல வந்து அந்த வழிபாடு செஞ்சோமா திருமண தடைகள் நீங்கி மாங்கல்ய பலம் வந்து பெறுவாங்க. அப்படி வந்து இந்த திருதி திதி திதி வந்து பாத்தீங்கன்னா இந்த தாலி பிரிச்சு கோர்க்கிற சுப காரியங்களும் இதுல செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப அடுத்த திதி வந்து ஐயா வந்து பேசுவோம். திருதியை நம்ம வச்சுக்கோங்க. வணக்கங்க. அதாவது திருதியை திதி வந்து சொல்லுவாங்க 3ஆம் பிறை. தேய்பிறையில 3ஆம் பிறை வந்து என்ன சார் நாங்க செய்ய போறோம், என்ன சார் நாங்க சாதிக்க போறோம், அதை சொல்லி என்ன சார்ன்றீங்க? அதுதான் புரிஞ்சுக்கணும். 3ஆம் பிறை திருதியை, அதாவது 3ஆம் பிறை தேய்பிறையில் வரக்கூடிய இந்த திதிக்கு ஒரு மகத்துவம் என்ன தெரியுமா சார்? நல்லா கேட்டுக்கோங்க சார், கவனிச்சு. வீட்டுல அரிசி பஞ்சம் வருது, சாப்பாட்டு பஞ்சம் வருது. இந்த பஞ்சம் வருதுன்னா நீங்க என்ன செய்யுங்க? அச்சய திருதியை தருவீங்க. ஆனா அந்த பஞ்சத்துக்கு முன்னாடி என்ன செய்யணும்? இது எப்படி சார் சமாளிக்கணும், எப்படி சார் பேசணும் அப்படின்னு ஒன்னே ஒண்ணு. வேற ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு யார் குருநாதரா இருக்காங்களோ, இல்ல யார் உங்களுக்கு முதலாளியா இருக்காங்களோ, அவங்க வீட்டுல போய் மடியை ஏந்தி எனக்கு அரிசி கொடுங்க, சமையல் பண்ணிக்கணும், எனக்கு ஒரு உலக்கு ஆளாக்கு. அந்த காலத்துல வந்து ஆளாக்கு உலக்கு நாளின்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன செய்வீங்க? ஒரு அரிசி ரேஸ் அரிசியாவது கொடுங்க அப்படின்னு இந்த திதி நாள்ல போய் மடி ஏந்தி பிச்சை கேட்டு அதை வாங்கி உழ வச்சு சாப்பிட்டீங்கன்னால் இந்த அன்னதோஷம் அன்றே விலகும். இது கிராமத்து பரிகாரத்துல நாங்க சொல்லிட்டு வர்றதுதான். இன்னைக்கு நிறைய பேர் இங்க சீக்கு வச்சிருக்கோம். ஏன் அதை நம்ம சொல்றோம்? 3ஆம் பிறைக்கு அதே மாதிரி இந்த 3ஆம் பிறை தேய்பிறை திதியில் இன்னும் கொஞ்சம் எனக்கு செல்வாக்கு வேணும், பணம் வேணும்னா பக்கத்துல இருக்க அம்மன் கோயில்ல திரிசூலத்துக்கு எலுமிச்சம்பளம் வாங்கி மேல வச்சுட்டு அதை குத்தி, திரிசூலம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த திரிசூலத்துல எலுமிச்சம்பளத்தை வச்சு மேல குத்திட்டு வந்துட்டு அந்த தாயிட்ட வேண்டி நெடுஞ்சாங்கலையா விழுந்து, பெண்ணா இருந்தா குடிஞ்சு கும்பிடுங்க, ஆணா இருந்தா நீளமா ஒரு சாஷ்டாங்க பிரதர்ஷனம் சொல்லுவாங்க இல்லையா, சாஷ்டாங்கமா விழுந்து அவர்கிட்ட கேட்டு எனக்கு விமோச்சனம் கொடு, நான் நல்லா இருக்கேன், எனக்கு செய்யக்கூடாதா? இதை நீங்க செஞ்சீங்க. சரி, ஏன் சார் அந்த திருதியை தீக்கும்னு சொன்னீங்கன்னா தேங்காயில 3 கண்ணு இருக்கும். நல்லா கட்டுக்குங்க. பரிகாரத்தோட ரொட்டேஷன் பாருங்க. நான் என்ன சொன்ன, திரிசூலத்துக்கு 3 எலுமிச்சங்கனியை வைக்க சொல்றேன். இது பரிகாரத்துக்கு என்ன சார் செய்யணும்? சார் தேய்பிறைக்கு தான் சார் பரிகாரம் அதிகத்தை, வளர்பிறைக்கு பரிகாரம் கம்மி தான் சார். பரிகாரம் வந்து வளர்பிறையில நம்ம வழிபாடோட கொடுத்துரும். ஆனா தேய்பிறையில அப்படியே செஞ்சே ஆகணும். சார் பரிகாரம் என்ன சார் கான்செப்ட்? போனா போகாத அப்படி இல்லை, அது தண்டனை பயிற்சி. அப்ப அந்த பிரதம தீயில நம்ம என்ன சொன்னோமே, துதிவை சொல்லிட்டோம். அப்ப திருதியில ஏன் சொல்றோம்? அதுல வந்து 3 எலுமிச்சம்பழம் எப்படி நம்ம வேல் மேல குத்த வச்சோமோ, குத்தி அதாவது குத்தி வச்சு வெளியிட வச்சோமோ, இதுதான். அதே மாதிரி தேங்காய் வாங்க, குடுமியை பிச்சுருங்க. தேங்காய் வாங்கி குடுமியை பிச்சு 3 கண்ணு உள்ள தேங்காய் இருக்கும். 3 கண்ணு உள்ள தேங்காய் இருக்கும். அந்த தேங்காயில ஒரு ஓட்டை போடுவாங்க. ஓட்டை போட்டு தண்ணியை வெளியேற்றுவாங்க. 3 கண்ணு உள்ள தேங்காயை தண்ணியை வெளியேற்றணும், வாட்டரை வெளியேற்றணும். வெளியேற்றிட்டு அதுக்குள்ள பொரிகள்ல உடச்சகல்ல அவலு பொறி கருப்பட்டி எல்லாம் உள்ள போட்டு அந்த கண்ணுக்குள்ள போட்டு அடைச்சி மேல சீல் வச்சிடும். ஏன் ஐயப்பங்களுக்கு போறோம்னா தேங்காய் உள்ள கண்ணை எடுத்துட்டு உள்ள இருக்க தண்ணி எடுத்துட்டு நெய்யை ஏன் செலுத்துறோம்? கொஞ்சம் கழிச்சு பாருங்க. ஏன்? நமக்கு 3ஆம் கண்ணு தேவை. சிவனோட அருள் கிடைக்கிறது எப்படியோ அதே மாதிரி அந்த நெய் தேங்காய்க்குள்ள ஒரு பவர் இருக்கு. இதெல்லாம் நீங்க அனுபவிச்சு இருக்கும். இதை நீங்க செஞ்சு பாருங்க. நம்ம அந்த ஐயப்பன் மட்டும் செய்யறப்ப இது செஞ்சு போட்டு வச்சு நெறி நல்லா குளிர்ந்து விட்டு இருக்கக்கூடிய நெருப்புல இந்த தேங்காய் உள்ள போட்டுங்க. டம் டம்னு வடிச்சு வெளியே வந்துடும். அதை எடுத்து நீங்க இந்த சாப்பிட்டு பிரசாதத்தை இறைவனுக்கு படைச்சிட்டு நீங்க அந்த திதியில 3ஆவது திதியில அந்த தேங்காய் 3 கண்ணு உள்ள தேங்காயை செஞ்சீங்கன்னால் வீட்டுல என்னென்ன தோஷங்கள் இருக்கோ அத்தனை விலைக்கு தரக்கூடிய சக்தி இந்த 3ஆவது திதிக்கு உள்ளது.
இல்லை சார் இதுல மட்டும்தான் இருக்கப்பீங்க. அதனாலதான் விபூதி பட்டையை 3 கோடு பட்டை தான் போடணும். அதுல குங்குமம் கூட வைக்க வேண்டியது அவசியம் இல்லை. குங்குமம் வச்சுன்னா நடுசன்று வைங்க, இல்ல கீழே கூட வச்சுக்கோங்க, மேல வைக்க கூடாது. மேலன்னா பெண்கள் உச்சத்திலே வச்சுக்கலாம். ஆனா இந்த திதியை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் ஆயிரும். இந்த திதி தேங்காய் 3 கண் உள்ள தேங்காய்க்கு தோஷத்தை போகக்கூடிய சக்தி உண்டு. அதே சமயத்துல 3 எழுத்து கடவுளான முருகனை கும்பிடுங்க. என்ன சார் இந்த தேய்வரில 3ஆம் எழுத்துக்கிற முருகனை கும்பிடுங்க. இல்லைன்னா அம்மான்னு சொல்லக்கூடிய 3 எழுத்து தெய்வத்தவன் அம்மாவை கூப்பிடுங்க, அப்பாவை கூப்பிடுங்க, அக்காவை கூப்பிடுங்க, அத்தையை கூப்பிடுங்க. இதெல்லாம் 3 எழுத்து. ஏன் 3 எழுத்து சொல்றோம்? இந்த தெய்வத்துல அத்தையை கும்பிட்டா அத்தை இன்னொரு அம்மாவுக்கு சமம், அக்கா இன்னொரு அம்மாவுக்கு சமம். உங்களை தூக்கி வளர்த்தது யாருங்க? அக்கா இருந்தா அக்கா தூக்கி வளர்க்கலையா? இந்த மாதிரி 3ஆம் முறையில் உள்ள அனைத்தையுமே தோஷத்தை நீக்கக்கூடிய பெண் தெய்வங்கள்ட்ட உண்டு, ஆண் தெய்வங்கள்ட்ட உண்டு. அதே இதை வீட்டில் இருக்கக்கூடிய ஆள்கள் எல்லாமே நடமாடும் தெய்வங்கள், நமக்கு ஆசி தரும் தெய்வங்கள். இவங்க காலில் வந்து நீங்க ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா இந்த 3ஆம் முறையில் உள்ள தோஷம் உங்களுக்கு பிரதம திதியில அடிபட்டு போகும். இதை விட இன்னொன்னு, கடன் வாங்க வைக்காது சார். நல்லா கவனிச்சுக்கோங்க சார். இந்த 3ஆம் திதியை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கனால் கடன் வாங்க வைக்காது, கை நீட்ட வைக்காது சார். நீங்க கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் வராது சார். இதான் சார் கான்செப்ட். வாங்க அடுத்தது. ஐயா வந்து சொன்னபடி அந்த பரிகார முறை. இப்ப சதுர்த்தி திதி பத்தி நான் சொல்ல போறேன். இந்த சதுர்த்தி திதி அப்படின்னா அமாவாசைக்கு பிறகு வரும் 4ஆம் நாள். இது ஒரு பொதுவாக விநாயகர் வழிபாட்டிற்கு ஏற்றது. இந்த சதுர்த்தி ஆவணி மாதத்தில் வரும் வளர்பிறை சதுர்த்தி. உலக புகழ்பெற்ற விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடப்படுறாங்க இந்த சதுர்த்தி திதியில. கிருஷ்ணபட்சம் சதுர்த்தி இது வந்து பாத்தீங்கன்னா தேய்பிறை சொல்லுவாங்க. பௌர்ணமிக்கு பிறகு வரும் 4வது நாள் இது சங்கடா சதுர்த்தின்னு சொல்லுவாங்க. அப்ப 2 வந்து பாத்தீங்கன்னா இந்த சதுர்த்தி திதி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சங்கட சதுர்த்தி, சங்கடம் என்றால் துன்பம், அதாவது ஹரர் அப்படி, ஹரா என்றால் அழித்தல். நம் வாழ்வில் உள்ள தடைகளையும் துன்பங்களையும் தீர்க்கக்கூடிய சக்தி இந்த திதிக்கு உண்டு. சங்கட சதுர்த்திக்கு வந்து நம்ம துன்பங்களை தீர்க்கக்கூடிய சக்தி வந்து இதுக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஒவ்வொரு மாதமும் தேய்பிறையில் வரும் சதுர்த்தி அன்று விரதம் இருந்து மாலையில் விநாயகர் வழிபாடு செய்வது ரொம்ப வழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமையில் இணைந்து வரும் சங்கட சதுர்த்தி ஆங்கார சதுர்த்தி என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து மிகவும் சக்தி வாய்ந்ததாக சொல்றாங்க. வழிபாட்டு முறை சதுர்த்தி திதியில் வந்து பாத்தீங்கன்னா விரதம் இருப்பவர்கள் கடைபிடிக்கும் பொதுவான அந்த வழிமுறைகள் அப்படின்னா அதிகாலையில வந்து நீராடி விநாயகரை வணங்கிக்கணும் சொல்லலாம். பகல் முழுவதும் உணவு இல்லாம இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மாலையில் சந்திரன் உதயமான பிறகு விநாயகருக்கு வந்து அருகம்புல் சாற்றி கொழுக்கட்டை அல்லது சுண்டல் நைவேத்தியம் செய்து விரதத்தை முடிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்ப இதோடைய பலன்கள் அப்படின்னு எடுத்துட்டா எடுத்த காரியங்கள் உள்ள தடைகள் வந்து ரொம்ப விலகும், கல்வி மற்றும் அறிவியல் மேன்மை உண்டாகும், மன அமைதி, குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். இந்த திதியில வந்து நீங்க விரதம் இருந்தா இந்த மாதிரி பலன்லாம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இதோட இன்னும் விளக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐயா வந்து சொல்ல போற. ஐயா சச்சல் ஐயா, இதோட விளக்கம் என்ன? சதுர்த்தி. வணக்கங்க, மீண்டும் உங்களை பார்க்கறது சந்தோஷமா. சதுர்த்தசி. என்கிட்ட சண்டை ஓட்டு சதுர் பார்க்குறியா, விளாடுறியா, என்னடா நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. சண்டை வந்தா என்ன சொல்றேன், என்கிட்ட சதுர் பார்க்காத அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லுவாங்க. இந்த சண்டை விட வராத, எனக்கு போட்டியா வந்துடான்னு சொல்லுவாங்க. அந்த குடும்ப உறுப்பினர்கள் பகை ஒரு பார்த்தீங்களா, அந்த பகையிலேருந்து நீங்க விலகணும் சார். அதுல இருந்து நீங்க வெளியே வந்தா தான் சார் உறவு கிடைக்கும். பகையை உறவாடி கெடு, பகையை உறவாடி கெடுன்னு சொல்லுவாங்க. அது என்ன? பகைங்கிற ஒரு எண்ணத்தை உறவுங்கிற ஒரு அன்பை கொடுத்து அதை கெடுன்னா எடுன்னு அர்த்தம். மனசுக்குள்ள இருக்க அந்த எண்ணங்களை எடுன்னு அர்த்தம். அதனாலதான் பகையை உறவாடி கெடுன்னு சொன்னாங்க. ஏன் எது சொன்னாங்க? இந்த சதுர்த்தி திதியில அப்படி என்ன சார் இருக்குது? அதனாலதான் சங்கட சதுர்த்தி. என்னென்ன பிரச்சனைக்கு சங்கடத்துக்கு நம்ம ஆளாகிறோம். தர்ம சங்கடம்னு ஒண்ணு இருக்கே, இருக்க சங்கடத்திலேயே ஒரு சங்கடம் இருக்கே, தர்ம சங்கடம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? அப்ப தர்ம சங்கடத்துல இருந்து எப்படி சார் வெளியேறது? அதர்மம் தர்மத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய சங்கடம் தான் தர்ம சங்கடம். அப்போ இந்த சங்கடகர சதுர்த்தியில ஒரு மனுஷன் வந்து கடன் கேட்க வரான் பாருங்க, அன்னைக்கு வேணும்னே மனசு நோடிப்பான். வரவன் கொடுக்குறவன் வாங்குறவன் கூட என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளை நோகடிக்க வச்சுதான் செய்யும். அதனால பிள்ளை என்ன சொல்றாரு, யார் சங்கடப்படுகிறீங்களோ அதுக்கு வந்து நட்சத்திரம் 4 எதுவுமே தேவையில்லை, கிழமையே தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை சார். பிள்ளையாட்ட சரணாகதி ஆகும். ஏன்?
சங்கடகர சதுர்த்தியில அபிஷேகத்தை பார்க்கிறோம். அங்கே பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணி வெளியே தண்ணியில வந்து கீழே தொட்டில போய் விழுவும். அதுக்கு பேர் தீர்த்த தொட்டின்னு சொல்லுவாங்க. அந்த தீர்த்த தொட்டி போங்க சார், எடுங்க சார், உள்ளங்கையில தண்ணியை வாங்க சார். உள்ளங்கையில் இது பேர் அஸ்தம், இது பேர் அஸ்தம். உள்ளங்கையில ஒரு தீர்த்தம் பட்டால் அமிர்தத்துக்கு சமமாக மாறுகிறதும், அதே சமயத்துல புனித நீராக மாறும். அந்த அமிர்த நீர் எடுத்து நல்லா குடிச்சுக்கோங்க, 3 தடவை குடிச்சுக்கோங்க. 4வது தடவை எடுத்து தலையில சிரசுல வச்சுக்கோங்க, சிரசாசனம்னு சொல்லி தலையில வச்சுக்கோங்க. இந்த சங்கடகர சதுர்த்தியில இன்னொரு விஷயம் கட்டுக்குங்க சார். என்ன பரிகாரம் இருக்கு, என்ன ரெமெடி இருக்கு, என்னென்ன விஷயங்கள் இருக்கு சார் எப்படின்னு பாக்குறீங்களா? இந்த 4 மூலையில இருந்தா என்ன தோசை வரும்? ஏய் உச்சந்தில போய் ஓட தேங்காய, உச்சந்தில போய் போடு அப்படிங்க. 4 மூலை சந்திக்கிற இடத்துல அதிக சக்தி உண்டு. 4 திசைகளை சந்திக்கக்கூடிய சக்தி என்ன இருக்கும்? இப்ப கடல் சங்கமம் இருக்கு, திரிவேணி சங்கமம் சொல்றாங்க. 4 கடல் சேர்ந்தா எவ்வளவு பவர் இருக்கு? அப்போ இது தேவரையில 4 விஷயங்கள் சேர்ந்தால் நல்லா கேட்டுக்கோங்க சார். ரிக்வேதம், யசுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். இந்த 4வது வேதம் அதர்வண வேதம். இந்த சங்கடகர சதுர்த்தியில சொல்லக்கூடிய வேதங்களின் விற்பனம் வந்து இந்த சதுர்த்த சித்தியில நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு வச்சுக்கோங்க சார். நீங்க பரம்பரை சாபம், இப்ப வாங்கின சாபம், கொடுத்து வாங்கின சாபம், எடுத்து வாங்கின சாபம், கொடுக்க போய் நம்ம தடுமாறி நம்ம செயலை இழந்த சாபம், இப்படி எத்தனையோ சாபத்தை வாங்கியிருக்கோம். அதாவது தப்பு செஞ்சுதான் நீங்க கெட்டவர் வாங்கணும் அவசியம் இல்லை. செய்யாத தப்புக்கு கூட ஒரு கெட்ட பேர் வருது, நம்ம தலையில விழுதுன்னா அந்த சாபத்தை சுமக்கணுமா சார்? ஒரு பிள்ளைய ஒரு இடத்துல கட்டி கொடுத்துருப்போம், நீ எல்லாம் ஒரு பொண்ணை பெற்றிருக்கியா அப்படின்னு சொல்லுவான். இந்த சாபத்தை எப்படி போக்குவீங்க? ஒரு கடன் கொடுத்துருக்கீங்க, அங்க போய் கேட்க போற, நீ எல்லாம் உயிரோட இருக்கணுமா, நீ செத்துற வேண்டியதானே கேட்பான். அது எங்க போய் இப்போ இது பண்ணுவீங்க? உள்ள நம்ம குடும்பத்துல உட்காந்து உழண்டுக்கிட்டு மனசை குடிச்சிட்டு வேதனை பத்திட்டு இருக்கு சார். இருந்து வெளியே வர வேண்டாமா? இதுதான் சார் சங்கடகர சதுர்த்தியோட வேலை. பிள்ளையாட்ட போய் நின்னோன்னே ஏன் சொல்றோம்? பிள்ளையாட்ட போய் எதுக்கு சொல்றோம்? அவரே சங்கடப்பட்டு தான் வந்தாரு. அவருக்கு என்ன சார் கண்டாரு? பிறக்கும் போதே தலை போச்சு, வளரும் போதும் போச்சு, யாருமே சேர்த்துக்கல. தம்பி கூட இருந்த முருகனும் கோச்சிட்டு போயிட்டான். ஸோ உடன்பிறப்புகள் பகை, எத்தனையோ ஒரு பகை, உறவு பகை, இப்படி எல்லா வினைப்பயன், அதுக்கு தான் வினை தீர்க்கும் விநாயகன் பேர் வச்சாங்க. வினைப்பயன் அனைத்தையும் நீக்கக்கூடிய சக்தி சதுர்த்தசி என்ற அந்த திதிக்கு உண்டு சார். அதனால நீங்க மனப்பூர்வமா பிள்ளையார்ட்ட சரணாகதி ஆகணும்னா இந்த திதியில போய் நீங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்க, விளையும் சார். அதுதான் சொல்லுவாங்க, யானைக்கு 4 காலும்பாங்க. யானைக்கு 4 கால், எத்தனையோ மிருகங்கள் இருக்கு சார். எந்த காலுக்கும் தோஷத்தை போக்காத சக்தி யானையோட காலுக்கு உண்டு சார். அதான் சார் சதுர்த்தசி. அந்த 4 கால் விழுந்த இடத்துல போய் யானைகிட்ட போய் நில்லுங்க சார். அந்த தும்பிக்கையில தீர்த்தத்தை வாங்குங்க சார், அதை கொடுங்க சார், மேல சல்லுன்னு ஸ்ப்ரே பண்ணுங்க சார். அந்த 4 கால ஜீவன்லயே தண்ணியை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் யானை சார். அதுதான் சார் இந்த சதுர்த்த சித்தியில நீங்க போய் பாருங்க, காலில் விழுந்து இல்ல பிள்ளையாட்ட போய் விழுங்க. இல்ல யானை அந்த உங்க ஊர்ல என்னைக்கு வருதோ யானை நீங்க பாக்குறீங்களா, ஒரு சொம்பு தண்ணியை கொடுத்து அதை ஒரு காணிக்கை கொடுத்து இந்த சதுர்த்த சித்தியில நீங்க வணங்கி பாருங்க சார். நம்பர் 1 இடத்துக்கு வருவீங்க சார். சங்கடத்தை தீக்கிறது சங்கடகர சதுர்த்திக்கு உண்டு, சங்கடத்தை தீக்கக்கூடிய அந்த யானைக்கு உண்டு. அந்த யானையோட தான் சார் விநாயகனே வர்றார் சார். வாழ்க்குங்க சார், கலக்குங்க சார். இப்ப சதுர்த்திக்கு அடுத்தது 5வது வரக்கூடிய திதி வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமி திதி பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த பஞ்சமி திதி வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட அந்த ரீதியாகவும் பஞ்சமி திதி மிகவும் மங்களகரமானதாக ஒரு நாளாக அந்த கருதப்படுறாங்க. அப்படி அந்த மங்களகரமான நாளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சமி திதிக்கு வந்து அந்த அரிமேன திதி அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து பஞ்சமி திதியில வந்து பாத்தீங்கன்னா பல முக்கியமான தெய்வங்களுக்கு உகந்தது, பல முக்கியமான தெய்வங்களுக்கு உகந்த நாளாக போற்றப்படுது. வாராக மூர்த்தி பஞ்சமி திதியில வந்து பாத்தீங்கன்னா வாராகி அம்மனுக்கு அதாவது வாராக அவதாரத்தின் பெண் வடிவம் மிகவும் உகந்தது. குறிப்பாக வளர்பிறை வளர்பிறை வாராகி வழிபாடு குறிப்பாக அந்த வாராகி அந்த வழிபாட்டிற்கு சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. சரஸ்வதி தேவி, இந்த சரஸ்வதி தேவி வந்து பார்த்தீங்கன்னா கல்விக்கு அந்த அதிபதியான அந்த கடவுளுக்கு அதாவது வசந்த பஞ்சமின்னு சொல்லுவாங்க. அது மாசி மாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தா வருது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாசி மாசத்துல வரக்கூடிய அந்த வசந்த பஞ்சமி வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. நாகதேவதை, இப்ப நம்ம ஒரு நாகதோஷத்துக்கு பரிகாரம் சொல்றது அப்படின்னா கூட இந்த பஞ்சமி திதியில வந்து அந்த நாகதோஷத்துக்கு உண்டான பரிகார முறையை வந்து நம்ம சொல்லலாம். இந்த நாகதோஷத்தை வந்து நீக்கிறதுக்கு இந்த பஞ்சமி திதி வந்து சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த ஏற்றது அப்படின்னு சொல்லலாம். அதாவது நாகப்பஞ்சமி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி.
இந்த சுபகாரியங்கள் அப்படின்னு எடுத்துட்டாவே சோதிட சாஸ்திரத்துல வந்து பஞ்சமி திதி வந்து பூர்ண திதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முழுமையான திதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பூர்ண திதி அப்படின்னு எடுத்துட்டாவே ஒரு செயலை முழுமையாக செய்து முடிக்கிறதுக்கு உதவக்கூடிய திதி. இது இந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா திருமணம் செய்யறது மற்றும் நிச்சயதார்த்தங்கள், புதுமனை புகுவிழா, அதாவது வீடு அந்த குடி போகிறது, குடிபுகுதல், புதிய தொழில்கள் வந்து செய்யக்கூடியது, புதிய தொழில் செய்யறது, மருந்து சாப்பிடுறது, புதுசா புதுசா மருந்து மாத்திரைகள் சாப்பிடுறது, அதாவது சாப்பிட்டோமா விரைவா வந்து நம்ம நோய் வந்து அந்த குணமாகும் சொல்லலாம். இந்த பஞ்சமி திதியில வந்து நம்ம விரதம் இருந்து இந்த வாராகி அம்மனுக்கு வந்து அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்த தெய்வத்தையோ அல்லது அந்த வழிபாடு செஞ்சோமா இந்த நான் சொன்னக்கூடிய பலன்கள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வெற்றி வந்து நிச்சயம், வெற்றி வந்து நிச்சயம் வந்து. அப்ப வந்து வெற்றி நிச்சயம் சொல்லுவாங்க. அதாவது தடைகளை வந்து நீக்கி கொடுக்கக்கூடிய சக்தி வந்து இந்த இந்த பஞ்சமி திதிக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். செல்வம் வந்து பாத்தீங்கன்னா செல்வம் சேரத்துக்கு, அதாவது பொருளாதார தடைகள் நீங்கி செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. தீய சக்தியில இருந்து நம்மளை வந்து பாதுகாத்துக்கலாம் இந்த விரத முறை இருந்தா. இந்த முக்கியமான பஞ்சமி தினம் அப்படின்னு எடுத்துட்டாவே அந்த வசந்த பஞ்சமி வந்து பாத்தீங்கன்னா கல்வி கல்வி சம்பந்தப்பட்ட படிப்புக்கு எடுத்துக்கலாம். நாகப்பஞ்சமி வந்து பாத்தீங்கன்னா பாம்புகளுக்கு பால் ஊற்றி அந்த வழிபாடு செய்யறதுக்கு கிராமத்துல எடுத்துக்குவாங்க. ரிஷி பஞ்சமி, அதாவது சப்தம ரிஷிகளை வந்து அந்த வழிபாடு செய்யறதுக்கு உன்னதமான நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. மீறி வந்து சத்தியலையை வந்து கொஞ்சம் விலக்கி சொல்லுவாங்க. அதாவதுங்க பஞ்சமி திதியில வந்து ஒரு புது கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. ஆனா பஞ்சமி திதியில இன்னொரு விஷயத்தை நீங்க கண்டுபிடிக்கணும். பஞ்சம் பஞ்சு பஞ்சா பறந்துச்சு, பஞ்சமே பஞ்சு பஞ்சா பறந்துச்சு. அப்போ இந்த ஐம்பூதங்களையும் வாங்கி உள்வாங்கி அந்த விஷயங்களை, அதாவது தீய சக்தியில வெட்டக்கூடிய சக்தி தேய்பிரை பஞ்சமிக்கு உண்டுங்கிறது நிறைய பேர் தெரியாது. சரி, எப்படி சார் சொல்றீங்க, எப்படி சார் இதெல்லாம் கான்செப்ட் உள்ள வர்றது அப்படிங்கிற ஏன் சொல்றேன்னு கேட்டு, ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக வரம் இருக்கிறீங்க, 5ஆம் இடத்துல ஒரு பாவக்கரை இருக்கு சார், என் குழந்தையே கிடைக்கல சார், நானும் போயிருக்கேன் சார், கோயிலுக்கு போயிருக்கேன் சார், எங்கெல்லாம் போயிருக்கேன் சார், நாகராஜரை கும்பிட்டேன், நாகமணி கும்பிட்டேன், எல்லாம் கிடைக்கல சார். அது அல்ல. பஞ்சமி திதி சாபத்தை பெற்ற திதி. சாபத்தை விமோச்சனம் தருவதும் அந்த தேய்பிறை பஞ்சமி தான். இது நிறைய பேருக்கு தெரியாது, கிராமத்துக்கு எங்களுக்கு தான் தெரியும். எதுக்காக சொல்றேன், பஞ்சமி திதி நமக்கு என்ன சொல்லுது, என்ன செய்யலாம். இப்ப உதாரணத்துக்குள்ள சொல்றேன், நீங்க கவனிச்சு பாருங்க. நம்ம 7ஆம் பாவத்தை எடுத்துக்கோங்க. கணவனுக்கு 7ஆம் பாவம், மேடம் நல்லா கேட்டுக்கோங்க, நல்லா இருக்கும், எல்லாரும் கவனிச்சுக்கணுங்க. கணவனுக்கு 7ஆம் பாகம், மனைவிக்கு 7ஆம் பாகம், ரெண்டையும் கூட்டுங்களேன். 7 7 14, 5 வந்துச்சா? 7 இந்த 7 சேர்ந்து அந்த 7 சேர்ந்து ஒரு 5 கொண்டு வந்துச்சா? இந்த 7 அந்த 7 கொண்டு வந்துச்சு. ரெண்டும் சேர்ந்து 7 7 14, 1 4 கூட்டுங்க 5. 5னா யாரு? புத்திரம். புத்திர பைக்கும் கிடைச்சிச்சோ இல்லையா? அப்போ அந்த பஞ்சமி திதி என்ன சொல்லுது, குழந்தை வரம் வேண்டி இருக்கிறவங்க சஷ்டி திதிக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கலாம், பஞ்சமி திதிக்கும் கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும்? பூர்வ புண்ணியஸ்தானத்துல, கட்டத்துல ராசி கட்டத்தை போட்டு பாருங்க, பூர்வ புண்ணியஸ்தானத்துல சாபத்தை வாங்கி கொடுக்கக்கூடியது. பாவக்கிற உட்கார்ந்தா என்ன அர்த்தம்? நம்ம செய்த ஊழ்வினை பயன், இல்ல முன்னே செய்த பயன், இல்ல யாரோ கொடுத்த சாபங்கள் கூட வரும். இது எப்படி சார் நீக்கிறது? இப்ப 7 7 14 சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்துட்டேன். 5வது வளகாப்பு போடுறது எப்ப போடுவீங்க? போடுறது எப்ப போடுவோம்? 7ஆம் மாசத்துல போடுறோமா? 7ஆம் மாசத்துல போட்ட உடனே நமக்கு எப்படி சக்தி கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? 7. அப்போ இந்த 7ஆம் மாசத்துல நம்ம வளகாப்பு போடுறது எப்படி சொல்றோம்? 5வது மாசத்துல நமக்கு ஒரு பிள்ளையை உருவாக்குற ஒரு சின்ன விழா எடுப்போம். பார்த்துருப்பீங்க, பெண்கள் குழந்தை பத்தவங்களாம் தெரிப்பாங்க. அதுக்கு 4 நட்சத்திரம் தேய்வரை வளர்வரை பார்க்க மாட்டோம். 5வது மாசம்னு ஒரு கான்செப்டை வச்சு அந்த குழந்தைக்கு என்ன வேணும்னு ஒரு சின்ன விளையாடுப்போங்களா இல்லை மேடம்? அந்த விளையாடுப்போமா இல்லைங்களா? எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். அந்த பஞ்சம திதியில குழந்தைக்கு நீங்க ஒரு 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 வயிற்றுல கர்ப்பமாயிடுச்சு, பிரெக்னன்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு விழா எடுக்கும்போது எப்படி சந்தோஷப்படுறீங்க? அப்படி சாதாரண விஷயத்துக்கே சந்தோஷக்கூடிய அந்த 5ங்கிற எழுத்துக்கு இந்த பஞ்சம திதிக்கு ஒண்ணு சார். இப்ப சொல்லுவாங்க நாக தோஷம், இது எப்படி சார் இந்த திதிக்குள்ள கொண்டு வர்றது, எப்படி சார் கும்புறது, நாங்கெல்லாம் வேற மதத்தை சேர்ந்தவா, நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த பஞ்சம திதிக்கு எப்படி சார் கான்செப்ட் இருக்குது? ஒண்ணும் இல்லை சார், இந்த 5 வரல என்ன சார் செய்யுது? நமச்சிவாயன்னு ஒரு மந்திரம் இருக்கு சார், 5 எழுத்து மந்திரம் தானே சார். பஞ்சம திதியை ஜெயிக்கக்கூடிய சக்தி இந்த 5
ஒன்று இல்லையா? நம சிவாய வந்துச்சா? 5 எழுத்து வந்துருச்சா? அப்ப 5 எழுத்து மந்திரம் போய் பஞ்சமி தீதியை போய் உங்களுக்கு எவ்வளவு காப்பாத்தி கொடுக்கு சார்? கொஞ்சம் கவனிச்சீங்களா? இதான் சார் பஞ்சமி தீதிக்கு நமச்சிவாய மந்திரம் ஒரு தூண்டுகோல். என்ன சார் நம்ம திதிகள்ல வித்தியாசமா இருக்கு கான்செப்ட்னு நினைக்காதீங்க. இந்த பஞ்சமி திதியில சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. பஞ்சபாண்டவர்கள் சாபத்தை வாங்கி காட்டுக்குள்ள போனாங்க. பஞ்சபாண்டவர் நமக்கு உலகத்துக்குலாம் அத்தனை புராணங்கள்லயும் மகாபாரதத்துல இந்த பஞ்சபாண்டவர்கள் நடத்தி வெளியே வந்து ஜெயிச்சதே இந்த பஞ்சபாண்டவர்கள் தான். அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு இது வேதனைப்பட்டிருப்பாங்க. அதையெல்லாம் தூக்கி நமக்கு காமிச்சுக்கன்னா இதை திதி கணக்குல போட்டு பாருங்க. இது உண்மையிலேயேங்க திதிகள் வந்து நம்ம மனுஷனோட வாழ்க்கையில உணர்த்துறது தாங்க திதி சொல்லிருக்கு நமக்கு. இந்த தேய்விரை பஞ்சமி திதியில ஒன்னே ஒண்ணு நாகம் எங்க கிடைக்கிறதோ, ஐயா ரோட்ல யாராவது அடிச்சு போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க பள்ளம் பறிச்சு அந்த நாகத்துக்கு கீழே உப்பு போட்டு மஞ்சப்பொடி போட்டு அந்த நாகத்தை அடக்கம் பண்ணி மேல மண்ணை போட்டு அதுக்கு மேல மஞ்சப்பொடி போட்டு அந்த நாகத்தை வணங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த நாகசாபத்தினால் உருவான பஞ்சம திதியினால் உருவான சாபங்கள், 5வது திதியில் உருவான சாபங்கள் அந்த நாகதேவதையை வாழ்த்தி உங்களுக்கு கொடுக்கும் சார். ரோட்ல பாம்பு தானே செத்து கிடக்கு, நீங்க போட்டு பாய் சார். பிரேத சாபத்துக்கு வந்து சார் மனிதனுக்கு மனிதன் தான் செய்யணும் அவசியம் இல்லை சார். எந்த மிருகத்துக்கு தான் செய்யணும் அவசியம் இல்லை சார். ஜீவராசிகளுக்கு கூட நீங்க செஞ்சு பாருங்க சார். மாண்புங்கிற தோஷம் கூட 5வது இந்த திதியில பிறந்த உங்களுக்கு வாழ்த்து சார். இது நிறைய சூட்சம் இருக்கு சார். அதனாலதான் நாங்க அந்த காலத்துல யாரும் செஞ்சோம்னா பாம்புக்கு பால் ஊத்தி அதை அடக்கம் பண்ணோம்னா பஞ்சமி தோஷம் போகுமா போகாதான்னு பாருங்க சார். இது கொஞ்சம் ஈஸியான மேட்டர் தான் சார். நீங்க செஞ்சு பாருங்க. வேடிக்கை பார்க்காதீங்க. ரோட்ல தானே கிடக்குன்னா அதுவும் நமக்கு ஒரு சாபத்தை தரும். சரி சார், பஸ்ல போய்கிட்டு இருக்கேன், பாம்பு செத்து கிடக்கு பாட்டு, நான் எப்படி சார் இறங்கி போக முடியும் அப்படிங்களா? மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. தாயே நாகாத்தா, நாகம்மா, நாகக்கண்ணி ஆத்தா, என் தாயி, என் செல்லம், எங்க அம்மா என் மனசுக்குள்ள குடியிருந்து எனக்கு கொடை கொண்டு வாழ்த்திக்கிட்டு இருக்கே, எனக்கு இந்த நீக்கி கூட கொடுக்க கூடாதா? அந்த ரோட்ல கிடக்க என்னால செய்ய முடியல, இது யாரையாவது வச்சு செய்யணும் வேண்டிக்கிட்டீனால் அவ இறக்கப்பட்டு ஏதோ செய்யப்பா. அந்த வேண்டுதல் கூட உங்களுக்கு பரிகாரமா மாறும். இந்த பஞ்சமி திதி கேட்டதை பெற்று தரும் திதி. அதனால சுகமா இருங்க, நல்லா இருங்க. இந்த இந்த திதியில நீங்க யாருக்காவது தயவு செய்து சாபம் கொடுத்துறாதீங்க. பஞ்சமி திதியில சாபம் கொடுத்தால் உடனே பழி. இது என்னடா 2வது ஸ்தானத்துக்கும் 5வது ஸ்தானத்துக்கும் முழங்காலுக்கு முடிச்சு போட்டேன்னு சொல்லாதீங்க. பஞ்சமி திதியில சாபம் கொடுக்கூடாது. ஏன்னா பஞ்சபண்டங்கள் சாபத்தை வாங்கித்தான் சார் திருத்து வளைஞ்சிருக்காங்க. அப்ப என்ன இது பஞ்சமி திதி சாபம் வாங்கிச்சுன்னா அதை அனுபவிக்க வைக்கும். நீங்க சாபம் கொடுக்காதீங்க. சாபம் கூட வாங்கிக்கோங்க, தப்பு கிடையாது. ஆனா நீங்க சாபம் கொடுக்காதீங்க. இதான் சார் பஞ்சமி திதியோடது. அடுத்த ஐயா பேசுவோம். ஐயா வந்து சூப்பரா பேசினபடி இந்த விளக்கம் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல். பஞ்சாங்கத்துல வந்து பாத்தீங்களா பௌர்ணமிக்கு அடுத்தது வரக்கூடிய 6வது நாள் தான் சஷ்டி திதி. இது வந்து சஷ்டி என்றால் அந்த வடமொழியில் வந்து 6 என்று பொருள். இந்த திதியை பத்தி பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான தகவல் சொல்ல போறேன். மாதந்தோறும் 2 சஷ்டி திதிகள் வந்து வரும். ஒண்ணு வந்து சுக்லபட்ச சஷ்டி திதி, அதாவது அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 6வது நாள் வரக்கூடிய இந்த திதி வந்து விசேஷமானது, ரொம்ப ரொம்ப விசேஷமானது, ரொம்ப ரொம்ப விசேஷமானது. பௌர்ணமிக்கு பிறகு வரும் 6வது நாள் வந்து அந்த தேய்பிறை வந்து சஷ்டி வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா விசேஷமானதுதான். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சஷ்டி திதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உரிய தெய்வம் அப்படின்னு எடுத்துட்டாவே செவ்வாய். அதாவது இந்த சஷ்டி திதிக்கு உரிய அதிபதி வந்து செவ்வாய் தான். இதுக்கு வந்து தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா சிவசுப்பிரமணியர் தான், அதாவது முருகப்பெருமான். முருகப்பெருமான் வந்து அவருடைய நெற்றிக்கண்ணில் இருந்து 6 பொறிகளாக தோன்றி 6 குழந்தைகளாக உருவெடுத்து கார்த்திகை பெண்களால வளர்க்கப்பட்டாங்கன்னு ஒரு புராணம் இருக்கு. அதனாலதான் 6 எண் அவருக்கு வந்து மிகவும் மிகவும் உகந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த இதோடைய திதியோட முக்கியத்துவம் அப்படின்னு எடுத்துட்டாவே குழந்தை பாக்கியம், குழந்தை பாக்கியம் சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திதிக்கு. இத உண்மையான பொருள் வந்து சஷ்டியில் விரதம் இருந்தால் கருப்பையில் குழந்தை வரும் சொல்லுவாங்க. அப்ப வந்து இந்த குழந்தை வரம் வேணும் அப்படிங்கிறீங்க, இந்த திதியில வந்து விரதம் இருக்கிறீங்க, விரதம் இருந்தா ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். வெற்றியை தரும் நாள், எதிரிகளை வெல்லவும் தடைகளை நீக்கவும் இந்த முருகனை வழிபட்டா உகந்த நாள் வந்து இந்த சஷ்டி திதி. எதிரிகள் அதிகமா இருக்கிறீங்க பார்த்தீங்கன்னா இந்த சஷ்டி திதியில விரதம் இருந்தோமா அந்த எதிரிகள் கொஞ்சம் படிப்படியே குறைவான்னு சொல்லலாம். கந்த சஷ்டி இது ஐப்பசி மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா வளர்பிறை திதியில வந்து வரதுதான் அந்த சஷ்டி கவசம் வந்து பாத்தீங்கன்னா மகா கந்த சஷ்டின்னு என்று சொல்லுவாங்க. இதுல இந்த முருகனுக்கு வந்து சூரபத்தனை வந்து வதம் செஞ்சது சூரசம்காரமா உருவாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திதியில வந்து செய்ய வேண்டியது அப்படின்னா
முருகப்பெருமானுக்கு வந்து பால் அபிஷேகம் செய்வது அல்லது கந்த சஷ்டி கவசம் படிப்பது, இது ரெண்டும் வந்து செய்யலாம். முடிந்தவரை ஒருவேளை உணவு உண்டு விரதம் இருந்து மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெம்பாவும் அல்லது வலிமையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. விரதம் இருந்து இதை பாக்குறது. இந்த சஷ்டி வரும் நாள்கள் வந்து பாத்தீங்கன்னா அல்லது அந்த குறிப்பிட்ட ஒரு சில மாதத்தை கூட நீங்க எடுத்து விரதம் இருந்து இந்த பூர்த்தி செய்யலாம். இது கொஞ்சம் விளக்கமா வந்து சக்தியலையா வந்து வாங்க. அதாவது சஷ்டி தீதின்னு சொல்றோம். சஷ்டி தீதியோட சிறப்பு என்ன சொல்லுவோம்? தேய்பிரை சஷ்டி என்ன, வளர்பிறை சஷ்டி. சார் ஒரு திருமண மூர்த்தம் வச்சா கூட சஷ்டி தீதியில பார்த்து வைக்கணும். அது தேய்பிரை சஷ்டியில நீங்க பார்த்து வைக்கணும். ஏன் தேய்பிரை சஷ்டியில பார்த்து வைக்க சொல்றோம்? யுத்தத்துக்கும் சண்டைக்கும் வேற ஒரு மனக்கசப்பையும் உருவாக்கி விடக்கூடியதுதான் சஷ்டி. இதை எப்படி சார் நல்ல விஷயமா பயன்படுத்தணும்? சார் ஒரு கெட்ட சம்பவம் நடந்தா ஒரு நல்ல சம்பவம் வரும் இல்லையா? அப்போ கெட்ட சக்தி ஏன் சொல்றீங்க? அதை நல்லதாக்கக்கூடிய சக்தி நமக்கு கொடுத்துருக்கான். யார் கொடுத்துருக்கா? என் அப்ப முருகப்பெருமான் கொடுத்துருக்கான். சஷ்டி திதிக்கு என்ன சார் இருக்கும்? ச ர வ ந ப வ சிரவணப்ப 6 எழுத்து மந்திரம் தானே சார். அந்த 6 எழுத்து மந்திரத்தை சொல்றதுக்கு தானே சஷ்டி தீதியில் வச்சிருக்கோம். அந்த 6 எழுத்து மந்திரத்தை சொல்லி பாருங்க. 5வது மந்திரத்தை சொல்லி சிவன்ட்ட வந்தோம். 6வது மந்திரம் சொல்லி பிள்ளைகிட்ட வரக்கூடாதா? புள்ள வரம் கேட்கக்கூடாதா? சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். எப்படி வரும்? சும்மா விரதம் இருந்தா மட்டும் வருமா? கார்த்திகை மாச விரதத்தை கடைப்பிடி. அந்த கார்த்திக் குமாரனை பிடிக்குமா? அந்த கார்த்தியை பிடி. இந்த கார்த்தியை பிடிக்கணும் சஷ்டி பிடி. சஷ்டி பிடினா சரவண பவனை பிடிடா அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு? சரவணபவன் முருகன். அப்ப அந்த 6க்கு சஷ்டிக்குன்னு மட்டும் நம்ம சொல்லிட்டா போதுமா? ஏன் சரவண பவன் சொன்னா? முருகாங்கிற 3 எழுத்து மந்திரத்தை சொல்லிட்டோம், கண்டாங்கிற 4 எழுத்தை சொல்லிட்டோம், எல்லாம் சொல்லி கொடுத்த 6 எழுத்து மந்திரம் சரவணபவன் சொல்லணுமா இல்லையா சார்? அதனாலதான் சொல்லுவாங்க சார், எல்லா விஷயத்தையுமே சமப்பவன் சரவண பவன் அப்படின்னு. இப்ப சரலக்கணத்துக்காரன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன் புள்ளவரம் கேட்கலான்னு வச்சுக்கோங்க சார். சரலக்கணம் என்று சுத்தி திரிவது, அதான் முருகன் மயில் மேல ஏறி சுத்துறாரு. அப்ப என்ன செய்யணும்? சரலக்கணத்துக்காரன் எல்லாமே லக்கணம் இருக்குது. சர சிர உப, இந்த 3க்குமே இது குழந்தை 3 லக்கணத்தை பிறந்த குழந்தை இல்லைனால் இந்த சஷ்டி தீதியை நீங்க ஃபாலோ பண்ணி சார் சக்சஸ் ஆயிருவீங்க சார். நாங்க சொல்லியிருக்கோம், குழந்தை பிறந்திருக்கு, அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அந்த ஆசிகளை எப்படி சொல்லுவாங்களோ அந்த அளவுக்கு நாங்க வாழ்த்துக்கள் நாங்க வாங்கியிருக்கோம். இது ஏன் நான் சொல்றேன்னா, சஷ்டி தீதியில ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கோச்சுக்கலாம கேளுங்க சார். அண்ணனை அடிச்சிடாதீங்க சார். சஷ்டி தீதியில மட்டும் அண்ணனை கை நீட்டி அடிச்சிடாங்க. எந்த கைத்தை நீங்க அடிக்கிறீங்களோ உங்க சக்தியை இழந்துருவீங்க சார். அது மட்டும் இல்ல, அண்ணனை மட்டும் இல்ல, அண்ணன் ரூபத்துக்குள்ள வயசுக்கு மூத்தவங்க, சேஷ்டான்னு சொல்லக்கூடிய மூத்தவங்க யாரையாவது நீ கைட்டி அடிச்சுனா உன்பலம் இழந்து தன்பலம் இழப்பீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அது யுத்த சிஸ்டில வச்சிருக்காங்க. சஷ்டி தீதி எதுக்கு சொல்றாங்க? யுத்த கணக்குல வச்சிருக்காங்க சார். யார்ட்டையும் சண்டை போடாதீங்க, பகையாடாதீங்க, கை நீட்டி அடிச்சிடாதீங்க. கை நீட்டி அடிச்சிருங்க, ஆயுதத்தை எடுத்துடாதீங்க. சஷ்டி தீதி அன்னைக்கு நீங்க ஆயுதத்தை எடுத்துட்டீங்க, அதை கீழே வைக்க விடாது சார். இதுதான் சார் சஷ்டி தீதி. நான் எத்தனையோ பேர்ட்ட சொல்லுவேன், கணவன் மனைவி சண்டையில கூட பரவாயில்ல சார், அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி. ஆனா அண்ணன் தம்பி ஆயுதத்தை எடுத்துட்டா அது யாராவது தீர்க்க முடியாது சார். ஆயுதத்தை எடுத்தா கீழே வைக்க முடியாது சார். இந்த சஷ்டி தீதியில முருகன்ட்ட மட்டும் சொல்லிக்கோங்க, என் அண்ணன் தம்பி நான் அடிக்க மாட்டேன், அதுக்கு உண்டான பணத்தை கொடுக்காத, அவன் அடிச்சா நான் வாங்கிக்கிறேன். அண்ணன்ட்ட நீங்க அடி வாங்கலாம். சஷ்டி தீதி அன்னைக்கு அண்ணங்கிட்ட அடி வாங்கிட்டேன்னா அவ்வளவு ஐஸ்வர்யம் கிடைக்கும் சார், அவ்வளவு ஆசீர்வாதம் கிடைக்கும் சார். சஷ்டி நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க? எது சாதகம் நினைச்சிருக்கீங்களா? கடன் அடைக்கணுமா? சஷ்டி தீதியை தேர்ந்தெடுங்க சார். எல்லாரும் சொல்லுவீங்க, நாங்க யமகண்டத்துல அடைச்சிக்கிடுவோம், நாங்க புலிகள் அடைச்சிக்கிடுவோம், எல்லாம் அடைச்சிக்கிடுவோம். ஏன்? சஷ்டி தீதியில ஒரு விஷயம் இருக்க, என்ன செய்யறீங்க? அடுத்த விட்டு ஊரா விட்டு பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானே வளர்ந்துருவாங்க. அதை சஷ்டி தீதியில அடுத்த விட்டு குழந்தைய இடுப்புல தூக்கி வைங்க சார். அம்மனை குண்டியோட இருக்கும், அசிங்கமா இருக்கும், மூக்க சிந்தி விடுங்க, காலை கழுவி விடுங்க, இடுப்புல வச்சு கடைக்கு கூட்டு போங்க. ஆனா இருந்தானே பெண்ணா இருந்தானே தூக்கி கொண்டு போய் சஷ்டி தீதியில போய், முருகா இது ஒன்னு நீதான்ப்பா, என்ன முருகன் கோவனாண்டி அம்மனை குண்டின்னு சொல்லுவாங்க. ஏதாவது சொல்லுவாங்க இல்லையா, குடை இல்லாத குழந்தைன்னு சொல்லுவாங்க. அதை நீங்க கூப்பிட்டு வச்சுங்க சார். சஷ்டி தீதியில செஞ்சா உங்களுக்கு குழந்தை பிறக்கும் சார். சஷ்டி தீதி சாதாரண நினைச்சுக்காதீங்க. அந்த சரவண பவங்கிற ஒரு மந்திரத்தோட நீங்க நல்லா இருக்கும், உங்களுக்கு உண்டான விஷயங்களை கொடுக்கும் சார். அதனால சஷ்டியை நீங்க வேண்டுங்க. சா இஷ்டி. சாங்கிறது என்ன? சரளக்கணத்துக்கு உண்டானது. இஷ்டி என்ன? இஷ்டத்தை கொடுக்கறது. அப்போ ஓடிக்கிட்டே உழைச்சிக்கிட்டே இருக்கிறவனுக்கு சக்தியை கொடுக்கக்கூடியதா சஷ்டி திதி. அதே மாதிரி சிரலக்கணத்துக்காரங்களை பாருங்க, அழகான ஒரு முறையில கொடுத்து உங்களுக்கு உண்டான எண்ணங்களையும் கொடுத்து இந்த சஷ்டி தீதி உங்களை உயர்த்துங்கிற எண்ணத்துல தான் சார் சொல்றோம். இந்த இன்னொரு சார் சஷ்டி தீதியில ஒரு சிறப்பான ஒரு அம்சத்தை சொல்லிடுறேன் சார். இது இங்க கடைப்பிடிச்சுக்கோங்க. பெண்களா இருக்கிறீங்க, ஆண்களா இருக்கீங்க, இந்த திதிகளில் நல்லா கவனிச்சுங்க. சாதத்தை குப்பையில் கொட்டி விட்டாலோ, வீட்டில் இறைச்சி விட்டாலோ, சண்டை விடும்போது தட்டை தூக்கி எரிஞ்சிட்டாலோ சார், சட்டியில இருக்க சோறை தூக்கி, அதான் சஷ்டியில இருந்தா தான் அகப்பைக்கு வரும்னு சொல்லுவாங்க.
அந்த சோத்துப்பான சட்டியை தூக்கி எரிஞ்சிட்டேனால் சார் குழந்தை கிடைக்காது சார். முருகங்காலில் போய் விழணும் சார். அவன் சாதாரணமானவன் சார், தண்டிக்க மாட்டான், வைக்க மாட்டான் சார், கொடுத்து கொடுத்து செய்வானே சார். அதனால சஷ்டி தீதியில மட்டும் தயவு செய்து முருகா அப்படின்னு சொல்லிட்டு சரவண பவனே சரவண பவான் அதனாலதான் சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்க சொல்லி பாருங்க. உங்களுக்கு இந்த சஷ்டி திதி உங்களை உயர்த்தும். சஷ்டி திதிக்கு நிறைவு பகுதியில ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல காத்துக்க. இதை நீங்க பலம் அடுத்து சொல்லுங்க. அடுத்து வந்து இப்ப சப்தமி திதி பற்றி பார்க்குறோம். அதாவது அமாவாசையிலிருந்து 7வது நாள் வரக்கூடிய சப்தமி திதி. இந்த சப்தமி திதி வந்து பாத்தீங்கன்னா அது வளர்பிறை சப்தமி. அதே மாதிரி கிருஷ்ணபட்சம் சப்தமி வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமிக்கு பிறகு வரும் 7வது நாள். பௌர்ணமிக்கு வரக்கூடிய 7வது நாள் தேய்பிறை சப்தமி. இந்த சப்தமி திதியில வந்து பாத்தீங்கன்னா அந்த திதிக்குரிய தேவதை வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் அப்படின்னு எடுத்துட்டாவே இந்த திதிக்கு வந்து உரிய வழிபாட்டு எடுத்து சூரியனை வழிபாடு பண்ணா இந்த திதியை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த திதி வந்து பத்தரைன்னு சொல்லுவாங்க. பத்தரைன்னு சொல்லுவாங்க. இதை மங்களமான காரியங்களுக்கு வந்து உகந்தது அப்படின்னு சொல்லலாம். மங்களகரமான காரியங்களுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து விரத தினங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சப்தமி திதியில வந்து பாத்தீங்கன்னா சில முக்கியமான அந்த வழிபாடுகள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதாவது ரத சப்தமி அப்படின்னு சொல்லுவாங்க. தை மாசம் வரக்கூடிய வளர்பிறையில வரக்கூடிய சப்தமி. இந்த சூரியன் தனது பயணப்பாதை வந்து மற்றும் காலமாகவும் சூரியனை பிறந்த நாளாகவும் கொண்டாடப்படுகிறது. இந்த ரத சப்தமி அன்று அதாவது நீர்நிலையில போய் ஒரு 11 எருக்கும் கொழுந்தை வந்து தலைமால வச்சு நீங்க வந்து அந்த முன்னாடி சொன்னீங்களா இந்த முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட அந்த சூரியனோட தோசை வந்து கண்டிப்பா விலகும் அப்படின்னு சொல்லலாம். இது சின்ன பரிகாரம் தான். இது வந்து சொல்லுவாங்க. வரக்கூடிய வந்து ரொம்ப இந்த நாள் வந்து சூரியனை வழிபட்டா தீராத நோய்களும் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால பாத்தீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை வர சப்தமி வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த திதியில வந்து தொடங்கக்கூடிய காரியங்கள் பாத்தீங்கன்னா நல்ல பலனை புதிய வாகனம் வாங்குதல். ஏன்னா ரத சப்தமி அப்படின்னு எடுத்துட்டாவே புதிய வாகனங்களை வாங்குதல், பயணங்களை மேற்கொள்ளுதல், சங்கீதம் மற்றும் அந்த கலைகளை வந்து இந்த நாள்ல பார்த்து கத்துக்கலாம். மருந்துகளை சொல்றது சூரியன் ஆரோக்கியத்திற்கு அதிபதி என்பதால தான் சொல்லிக்கிறேன். இந்த சப்தம திதியில வந்து பாத்தீங்கன்னா சூரியனை அந்த வழிபடுறதுனால ஆரோக்கியம், கண் நோய்கள் மற்றும் தோல் வியாதிகள் வந்து குணமாகும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த தோல் வீத சரியாயிட்டாவே உடம்புல வந்து புத்துணர்ச்சியும் உடலுக்கு வலிமையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பாவ விமோசனம் அதான் அந்த பரிகாரம் சொன்னேன். பாவ விமோசனம் தெரிந்து செய்த பாவங்களை நீங்கி நல்வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப வந்து இந்த திதி வந்து எந்த அளவுக்கு முக்கியமான திதி அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் விளக்கம் பிளஸ் பரிகாரத்தையும் அந்த ஐயா அவர்கள் வணக்கங்க. சப்தமி திதி சங்கீதவானில் சந்தோஷம் பாடும் என் காதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ச ரி க ம ப த நி சரிகம பதனி சப்தஸ்வரங்கள். ஒரு புல்லாங்குழல் ஓசையில வந்து நீங்க எத்தனை ஓட்டம் இருந்தாலும் எத்தனை துவாரங்கள் இருந்தாலும் இந்த சங்கீத எழுத்து 7 எழுத்து சார். சார் சங்கீத எழுத்துக்கும் சப்தமி திதிக்கு என்ன சொல்லுவாங்க? சப்தங்கிறது ஓசை. ஒரு இறைவனை நீங்க வேண்டும்னா ஓசை கொடுத்து எழுப்பணும். கைட்ட பாடியோ, பஜனை பாட்டு பாடியோ, தாளம் போட்டோ, இல்ல வேண்டுதல் பண்ணியோ, குரல் எழுப்பியோ இந்த இறைவனை சப்தம் கொடுத்து நீங்க வேண்டிக்கிட்டால் மட்டும்தான் சப்தமி திதிக்கு ஒரு சக்தி கிடைக்கும். அந்த காலத்து பெரியாள் என்ன சொல்லுவாங்க? ஒரு வீட்டுல ஒரு கோயில் விழா இருக்கு, அம்மன் விழா இருக்கு, பூக்குழி இருக்கு. அப்ப வந்து முளைப்பாரிலாம் எடுப்பாங்க. முளைப்பாரி எடுக்கும்போது என்ன செய்வாங்க? அந்த கும்மி பாட்டு பாடுவாங்க. ஏன் அந்த கும்மி பாட்டு பாட வச்சாங்க? நல்லா கேட்டுக்கோங்க சார். ஒரு விழா எடுத்தா 7 நாள்ல ஒரு இது செய்வாங்க. முதல் நாள் என்ன செய்வாங்க? முளைப்பாரிக்கு என்ன செய்யணும்? ஒரு பொங்கச்சாட்டி ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த 7 நாள்ல கும்மி அடிக்க வைப்பாங்க சார். உள்ளங்கையை தட்டி ஓசை எழுப்புவாங்க சார். தன்னே நானேன்னு சொல்லுவாங்க. ஏன்? அந்த எவன் யாருக்கு ஒருத்தருக்கு பாதிப்பு இருக்கோ இறைவனை வழிமுடும்போது சப்தம் ஓசை எழுப்பி சலங்கை ஒளி காலில் சலங்கை கட்டுவாங்க சார், கை தட்டுவாங்க சார், கிளுகிழு வச்சிருப்பாங்க சார். அதனாலதான் சார் ஓசை எழுப்பி இறைவனை வழங்க வேண்டும். ஒண்ணும் இல்லையா கையை தட்டி கும்பிடு, ஒண்ணும் இல்லையா முருகா கந்தா கடம்பான்னு வேண்டு, இல்ல என்ன சாமியை கூப்பிடு, இல்லைன்னா அப்பா அம்மா கும்பிடு. அந்த ஓசை எழுப்ப உடம்புல இருக்க அத்தனை அவங்களின் உள்ள இருந்து வெளியேற்று நீ கூப்பிட்டேன்னா இந்த சப்தங்கள் என்னைக்கு உடம்புல இருந்து வெளியேற்றோம். அதனாலதான் சார் இரங்கல் விட்டு போனா அழுவாங்க சார் பெண்கள்லாம்.
சத்தம் போட்டு அழுவாங்க, கண்ணுல இருந்து கண்ணீரா வரும். அந்த பாரம் குறையும் சார். துக்கத்தை வெளியேற்றினா உன் துயரத்தை வெளியினா ஓசை போட்டு எழும்பாங்க, உள்ளதை சொல்லு, உண்மையை சொல்லும்பாங்க. இதான் சார், இது சங்கீதத்துக்கு மட்டும் சப்தமி திதியை பயன்படுத்தல. சுப நிகழ்ச்சி அனைத்துமே சப்தமி திதிக்கு பின்னால கிடையாது. கல்யாணம் வச்சுக்கோங்க சார், சஷ்டி திதி வரைக்கும் கொண்டு வந்துட்டோமே அப்படிம்பீங்க. சப்தமி திதி வரைக்கும் தான் முகூர்த்த சம்பந்தப்பட்டதை பேச முடியும். அப்புறம் அஷ்டமி வந்துக்கிடும், அப்புறம் நவமி வந்துடும். இவங்கெல்லாம் அவங்க ஒரு டியூட்டியை பார்க்க ஆரம்பிச்சுவாங்க. சப்தமி திதி மட்டும்தான் சுபத்துவத்தோட நிறைவு செய்யும். எதுக்கு சொன்னாங்க சப்தமி திதி? குலவை சத்தம் போடுவோம். இப்ப யாராவது குலவை உரையலா விக்கலே வந்தாலும் விக்கலை எடுத்துட்டு அவளை சிக்கலை வை மாட்டிக்கிட்டாங்க. குலவை படம் தெரிஞ்சுச்சா? ஏன் சத்தத்தை கொடுக்க சொன்னாங்க? ஏன் நாக்க சொல்லிட்டு சொன்னாங்க? இது யாராவது செஞ்சிருக்கோமா நம்ம? ஐயா உங்க வீட்டுல குத்துவலை கத்துறீங்க, சாமி கும்பிடுறீங்க, சப்தமி தேதிக்குள்ள வரும்பொழுது ஏன் சத்தத்தை கொடுக்க தெரியல? அந்த சப்தமி தேதியில ஆண்டவன்ட்ட நீங்க வேண்டிக்கிட்டா தானே சார் படிக்கும். சப்தமி தேதி வந்து இன்னொரு விஷயத்த சொல்லுங்க சார். ஒன்று சொல்லட்டுமா சார்? உங்க கழுத்துல இருக்க தங்க நகை இல்லைன்னா திருமாங்கல்யக்கர் அதை எடுத்து கண்ணுல ஒத்திக்கிட்டு சப்தமி தேதி 7ஆம் தேதியில எந்த சாமியை கும்பிடுறீங்களோ அத்தனையும் சுபத்துவ தரும். என்ன சார் 7வது பொட்டினா நட்சத்திர பாவத்துக்குள்ள வேற மாதிரி வந்துருமே, என்ன கிரகத்து பாவத்துக்கு வந்துருவாங்க. திதி கணக்குல 7வது திதிக்கு ஒரு சக்தி உண்டு சார். அந்த காலத்துல மகாபாரதம் கதை படிச்சிருப்பீங்க. இப்பதான் சின்ன ஐயா சொன்னாரு. அதாவது உத்திராட நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் வந்து அப்போ சொல்லுவாங்க புராணத்துக்குள்ள, யாருக்கு பீஷ்மருக்கு எருக்கையெல்லாம் பூ வச்சு தலையில வச்சு அந்த இது பண்ணா சரியா புரிஞ்சுனாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்க? சப்தமி, ரத சப்தமி சொல்லுவாங்க. சரி, இந்த ரத சப்தியில இன்னொரு கான்செப்ட் சார் கேக்குறீங்களா? உங்க பையன் டிரைவிங் பண்ண போறான், வண்டி எடுத்து டிரைவிங் லைசன்ஸ் பண்ண போறான், வண்டி ஓட்ட போறான், வண்டியை உருட்ட போறான், எதை செய்ய போறான்னா ரத சப்தமி நாள்ல நீங்க வண்டி வாகனத்தை இயக்க சொல்லுங்க சார். ஒரு ஆக்சிடென்ட் ஆகும் சார், பல வண்டிக்கு சொந்தக்காரன் ஆயிடுவான் சார். ரத சப்தமி நாள்ல வாகன பயிற்சி எடுத்துக்கிட்டால், ஆயுத பயிற்சி எடுத்துக்கிட்டால், இல்ல வாகன பயிற்சி எடுத்துக்கிட்டால், இல்ல வாகனத்துக்கு உண்டான பணிகளில் ஏதாவது எடுத்துக்கிட்டா அவன் மேன்மையான இடத்தை தரக்கூடியதுதான் சார் இந்த ரத சப்தமி. வாகன யோகம் வேணுமா? ரத சப்தமி வேணும் சார். வாகனம் வாங்கணுமா சார்? ரத சப்தமி வேணும் சார். இல்ல சார் இந்த வாகனத்துக்கு பல வாகனத்துக்கு நம்ம சொந்தக்காரன் வேணுமா? சப்தமி திதி வேணும் சார். ஏன் அப்படி சொல்றீங்க? சப்தமி மற்ற தீதியில எனக்கு கிடைக்காதா? யோகம் இல்லையா சொல்றீங்க? இது உங்களுக்கு பின்னால விளைவுகளை தராதது. பின்னால ஒரு பாவகங்களை உங்களுக்கு கொண்டு வந்து வீட்டுல சேர்க்காதது. வீதியோட வந்தா வீதியோட விட்டுட்டு வந்துடும். வாகனத்துல மட்டும் அந்த ஆபத்துக்களை சந்திச்சுக்கிற உங்களுக்கு கொடுக்காது. அதனாலதான் கிருஷ்ணர் ரதத்து மேல ஏறி அது மேல இருந்து அவருக்கு அர்ஜுனை காத்து கொடுத்தாரு. இந்த ரத சக்தினால ஒரு விஷயத்த தயவு செய்து நான் சொல்றேன், நீங்க இந்த நாள்ல மட்டும் நீங்க யார்கிட்டயாவது கடன் வாங்காம இருந்தா போதும் சார். நீங்க கையை விட்டு ஓசியில கூட பணம் கொடுங்க, இல்ல நீங்க என்ன வேணா வச்சுக்கோங்க, கைமத்த கொடுங்க சார். கடன் மட்டும் ரத சக்தி வாங்காது. ஏன் சப்தமி? ஏன் ரத சப்தமினா உன்னுடைய சப்தங்கள் எல்லாத்தையும் ஒடுக்கிவிடு சார். தேய்பிர சப்தமியில வந்து கடன் வாங்கியாச்சுன்னா அவனுடைய ஓசை எழுப்பாது சார். நீங்க இன்னைக்கு இந்த சப்தமி தேதியில ஒரு சுவையான செய்தி செஞ்சுக்கிட்டு அஷ்டமி தேதிக்கு அடுத்த வர சொல்றேன். ஒன்னே ஒண்ணு மனம் விட்டு பேசிக்குங்க. அப்பாவையும் அம்மாவையும் யாரு பார்த்தாலும், இறைவனை பார்த்தாலும் முதல்ல இறைவனா நினைச்சுக்கிட்டு அம்மான்னு சத்தம் போட்டு கூப்பிடுங்க, அன்பை கூப்பிடுங்க, அன்பை காட்டுங்க. இல்லையா மனைவி குட்டியா மை டார்லிங் ஐ லவ் யூன்னு கூட சொல்லுங்க. அந்த சத்தத்தை கொடுங்க, சந்தோஷத்தை பகிருங்க. சப்தமி தேதி சந்தோஷத்தை கொடுக்க பிறந்த தேதி சார். தேய்விர தேதின்னு பார்க்காதீங்க. தேய்விரையில தான் சார் அதிகமான வலிமை கொடுக்கும் சார். அதனால சப்தமி தேதியை சந்தோஷத்துக்கு பகிர்ந்துக்கோங்க. அழகா இருக்கும் சார். நன்றி சார். ஐயா வந்து சூப்பரா அவருடைய பரிகார முறை வந்து வேற லெவல் கலெக்ஷன். ஓகே. சந்திரன் அப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா அஷ்டமி திதியை பத்தி பாக்குறோம். சந்திரன் வளரும் காலமான சுக்லபட்சம், அதாவது வளர்பிறை வளர்பிறை மற்றும் சந்திரன் தேயும் காலமான கிருஷ்ணபட்சம் தேய்பிறை ஆகிய 2 காலங்களும் 8வதாக வரக்கூடிய திதியே அஷ்டமி ஆகும். இந்த அஷ்டமி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விளக்கம் சொல்லலாம். அஷ்டமி என்பதன் பொருள் சமஸ்கிருதத்தில் அஷ்டம் என்றால் 8 என்று பொருள். அதாவது அமாவாசை அல்லது பௌர்ணமி முடிந்து வரும் 8வது நாள் தான் அஷ்டமி திதி என அழைக்கிறோம். அஷ்டமி திதி வந்து சிறப்புகள் பார்க்கலாம். ஏன்னா சொல்லும் போது அஷ்டமி சொல்லிட்டீங்க, சிறப்பை பத்தி சொல்லுறீங்களா அப்படின்னு கேட்கலாம். பொதுவாக அஷ்டமி திதி அப்படின்னு என்றாலே மக்கள் சுபகாரியங்களை தவிர்க்க விரும்புவாங்க. ஆனால் ஆன்மீக ரீதியாக இந்த திதி வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் வலிமை வாய்ந்தது. ஆன்மீக ரீதியாக ரொம்ப ரொம்ப வலிமையானது அப்படின்னு சொல்லலாம். தெய்வ வழிபாடு அஷ்டமி திதி, அதாவது பராசக்தி மற்றும் காலப்பைரவருக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. அதனால அஷ்டமி திதி வந்து தெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப பரவாயில்ல சொல்லலாம். கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொல்லலாம். இந்த கிருஷ்ணர் வந்து ஆவணி மாசம் வரக்கூடிய தேய்பிர அஷ்டமி திதியில தான் பிறந்ததால தான் அது கோகுலஷ்டமின்னு நாம் பார்த்தீங்கன்னா அதை நாம வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க. அந்த வட மாநிலத்தில் அதிகமாக கொண்டாடுவாங்க. துர்காஷ்டமி சொல்லலாம்.
அதாவது நவராத்திரியில 8வது நாளாக வரக்கூடிய மகா அஷ்டமி பேர் தான் துர்க்கஷ்டமின்னு நம்ம சொல்றோம். இதுவும் வந்து அம்பிகையின் வந்து பேராற்றலை வெளிக்கொண்டு வரத்துக்காக கொண்டாடக்கூடிய அந்த சொல்லலாம் அஷ்டமிய. இந்த சுப காரியங்களை தவிர்ப்பது ஏன்? அதாவது சோதிட ரீதியாக அஷ்டமி திதிக்கு வியாதி என்று ஒரு வகையான பேர் இருக்கு. இந்த பேர் அப்படின்னு எடுத்துட்டாவே இந்த நாள்ல தொடங்கக்கூடிய காரியங்கள் வந்து இழுபறியாகவோ அல்லது தடைகளுமே கொஞ்சம் முடியறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து இருக்குது. ஏன்னா அஷ்டமினாவே ஓரளவு தடைகளை முடியறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதாவது திருமணம், பால் காய்ச்சுவது போன்ற மங்கள நிகழ்வுகளை இந்த நாள்ல வந்து தவிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த நாள் வந்து மனக்குழப்பங்களுக்கு வந்து காரிய தடைகள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா காலபைரவர் அந்த வழிபாடு, காலபைரவர் வழிபாடு பண்ணிட்டாவே தேய்பிறை அஷ்டமியில வந்து பாத்தீங்கன்னா இந்த கிருஷ்ண பட்சம் அஷ்டமின்னு சொல்லுவாங்க. காலபைரவருக்கு மிகவும் உகந்த நாள். அந்த நாள்ல பாத்தீங்கன்னா இந்த காலபைரவர் வந்து அந்த வழிபாடு எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இந்த காலபைரவர் வழிபாடு வந்து எதிரிகள் தொல்லை வந்து நீங்க வாய்ப்பு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது அடிக்கடி பறந்து போயிருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இந்த அஷ்டமி திதி வந்து எடுத்து வழிபாடு பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து நாம அந்த வழிபாடு எடுத்தீங்கன்னா அந்த நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோகுல அஷ்டமி, அதாவது மகா அஷ்டமி, அந்த கால பைரவர் அஷ்டமி, இதெல்லாம் வந்து இந்த அஷ்டமி நாள்ல தான் வரும் அப்படின்னு சொல்லலாம். இதோட விளக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஐயா கிட்ட கேட்கலாம். வணக்கங்க. அஷ்டமி எப்படி இருக்குன்னு பாக்குறீங்களா? எட்டு அட்டம் சொல்லிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அஷ்டமி இதுல என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு விஷயத்த